திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன், உங்களை ஆளக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 16ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப சிம்மராசிக்காரர்கள் எந்த முடிவு பணம் சார்ந்தது, லாபம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, மூத்த சகோதரர்கள் சார்ந்தது, உங்களுடைய தேவைகளை சார்ந்ததை 16ஆம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரய ஸ்தானத்துக்கு வருது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஒரு வழியில விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன். அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க 16ஆம் தேதிக்கு மேல முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 16ஆம் தேதிக்கு மேல சின்ன சின்ன விரயங்கள், மருத்துவ செலவுகள், கையில இருக்கக்கூடிய காசு கரைஞ்சு போறது, ஏதாவது ஒரு வழியில கையில பணம் தங்காம போறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது பாருங்க, புதன் யாரு? 2 கூடியவர், 2 11ஆம் அதிபதி. அப்போ பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12க்கு வரப்போகிறார். அப்போ 2 கூடையவர் 12க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு. அதே போல லாபஸ்தானாதிபதி விரயத்துக்குண்டான அமைப்பை தான் கொடுக்க போகுது. இதை நம்ம சுப விரயமாக, குடும்ப தேவைகளுக்காக, குழந்தைகள் படிப்புக்காக ஏதோ ஒண்ணுல பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்யுது. இதற்கு முன்னாடி சிவராஜ யோகமா வேலை செஞ்சு பெயர், புகழ், மதிப்பு, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருப்பார். அடுத்தது பாருங்க, இந்த 18ஆம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்யும். 2ஆம் இடங்கிறது அடிப்படை கல்வி. அப்ப சூரியனோட சேரும் பொழுது கல்விக்கு உண்டான அடுத்த படி என்ன அப்படிங்கறத பாப்பீங்க. அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் படிப்புக்காக போறது, வேலைக்காக வெளிநாடு போறது, இங்க இருக்கிற லாபம் எனக்கு பத்தல, அதனால 12ங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அடுத்த வெளிநாடு எங்காவது போறோம், வெளியூர் எங்காவது போலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த வாய்ப்பை இந்த புதனும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் வக்ரமாகிறார். அப்ப புதன் வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது புதன் அப்படின்னு சொன்னாலே வக்ரம் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யோகமே. அந்த புதன் வக்ர காலத்துல பணமும் வரும், கொஞ்சம் விரயமும் ஆகும். ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணத்தை சேஃப்டி பண்ணி கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுவும் பாருங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். அப்ப வக்ரமான காலத்துல இருந்து 18ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் யோகம். வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மற்றும் 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி போய் 10லயே ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப என்னதான் உங்களுக்கு விரயமாகுது அப்படின்னாலும் தொழிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு வழியில பணம் ரோல் ஆகும், ஏதோ ஒரு வழியில தொழிலை கொடுப்பார். தொழிலுக்குள்ள அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க. பலனை எதிர்பார்க்காம பண்ணுங்க. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு புதனே மறுபடியும் ராசிக்குள்ள வருவார். அப்ப ராசிக்குள்ள வரும்போது பெரும்பணம் வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தொழிலுக்கு உண்டான விஷயத்த சுக்கிரன் கொடுக்குது. அப்போ எந்த எதிர்பார்ப்புகளும் எந்த பலாபலனையும் பார்க்காம தொழிலை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா பின்னாடி உங்களுக்கு ரீச் கிடைக்கும். கடுமையா முயற்சி செஞ்ச விஷயம் இப்ப கொஞ்சம் சிம்பிளா செய்யறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். கர்மாகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கர்மா ஸ்தானத்திலேயே, அதாவது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வீட்டிலேயே இருக்குது. அப்ப கர்மாவை கழிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார். கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரைகள், அதே போல பரிகாரங்கள் செய்யறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். மாமனார் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள், அவங்களுக்குள்ள இருந்த சங்கடங்கள், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாமே மறையும். அடுத்தது 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்கிறார், கேதுவோடு இருக்கிறார். பொதுவா சிம்மராசிக்கு பாதகாதிபதினு சொல்லுவோம் செவ்வாய். அது கெட்டு போறது ஒரு வகையில யோகமாக இருந்தாலும் கூட தாய் தந்தையர்கிட்ட கொஞ்சம் மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது வீடு மனை சொத்துக்கள், பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஒரு தடை தாமத்தையும் கொடுக்கும். கேது அப்படின்னா ஞானகாரகன். எந்த விஷயத்த உங்களுக்கு லாக் பண்ணுதோ அந்த உண்டான ஏன் இப்படி பண்ணுச்சு, இப்ப உங்களுக்கு தொழில் வரலையா, இப்ப உங்களுக்கு அம்மா கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, அப்பா கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்தே தீரும். இப்ப வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் தடையாகுது, அப்ப நமக்கு என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற எந்த இடத்தில் எந்த கிரகத்தோட கேது போறதோ அந்த இடத்துக்கு உண்டான ஞானத்தை கொடுத்தே தீருவார். அதை நமக்கு சாதகமாகவே இருக்கும். அவர் முடிச்சு போறப்பதான் நமக்கு தெரியும். இருக்கிற வரைக்கும் குழப்பமாவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல முடிச்சு போறப்பதான் இதுதான் கரெக்ட், அப்ப இதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கறத 100க்கு 200% தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது கேதுவினுடைய அமைப்பு. அதனால தாய் தந்தையர் ஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாயை கேது நடத்தும் பொழுது கொஞ்சம் பூர்வீகம், சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம், இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக எடுத்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் 11ல இருக்கிற வரைக்கும் என்னதான் விரயம் ஆகுதுன்னு நம்ம இந்த மாசம் ஒரு மாசம் 1.5 மாசம் உங்களுக்கு விரயம் தான்.
அப்ப என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு அங்க லாபத்தை ஒரு வழியில் கொடுத்துக்கிட்டே இருப்பார், தொழில ஒரு வகையில கொடுத்துக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் 10ல இருந்தாலும் அடுத்தது 11 வர போறாரு. அப்ப தொழில்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போறது போகட்டும், வருவது நல்லதாகவே வரும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு 6, 7 கூடையவர். அவர் வக்ரம் ஆகிறார். சனி வக்ரம் பயிற்சி அப்படிங்கறது நம்ம தனி ஒரு வீடியோவே கொடுக்கலாம். இப்போ சனி வந்து உங்கள ஜாதகத்துல வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகமே. சனி கொஞ்சம் வக்கரமாக இல்லைன்னா கடன், நோய், வழக்கு, திருமணம் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இன்னும் கவனம் அதிகமாக தேவை. அதுல ஏதாவது ஒரு கோபங்களும் குறைகளும், அதுல ஏதாவது ஒரு வெட்டுதலும், அதாவது எப்படி சொல்றதுன்னா பிரிஞ்சு போறது, நோய்க்கு அதிக செலவு பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி உங்களுக்கு வந்து சித்தி உறவையும் சொல்லும். இப்ப சித்திக்கு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வழியில இழப்புகளையோ அல்லது மன வருத்தத்தையோ கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ சனி வக்கரம் உங்க ஜாதகத்துல இருந்தால் யோகம், வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். இதனுடைய முழுசா எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய வீடியோல நான் கொடுக்குறேன். பொதுவா சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா தொழில் நல்லா ஓடும், காசு நல்லா வரப்போகுது, ஈக்குவலா விரயமும் வரப்போகுது. ஒரு பக்கம் விரயமாக போகுது, ஒரு பக்கம் நீங்க நல்லா தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்க போகுது அப்படிங்கறத அமைப்பு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி கண்டச்சினி காலகட்டங்கள். ஏன்னா கடந்த 1.5 வருஷமா கேது ரொம்ப படாத பாடு படுத்திருக்கு உங்களுக்கு. இப்போ கண்டச்சினி 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு நடக்குது. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சனியினுடைய பார்வையோ சனியினுடைய சேர்க்கையோ நமக்கு அனுபவங்களை வாரி வாரி விளங்கி ஒரு நல்ல மனிதராக நம்மளை உருவாக்கும். அனுபவமே இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவானே நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. கணவன் மனைவிக்குள்ள, பார்ட்னருக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சினால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அதையும் கடந்து போறப்போ வரக்கூடிய பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறத உண்மை. அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி, உங்களை ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் தான். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்போ ராசி அதிபதி லக்னாதிபதி 11ல் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது லாபங்கள் பெருகும். எப்படி இந்த மாசம் அதீத லாபத்தை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவர் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப அவர் வந்து லாபஸ்தானத்துல இருக்கும்போது நீங்க செய்கின்ற தொழில கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கறத விதிக்கப்பட்டதே. அதே போல பாருங்க, இந்த 18ஆம் தேதிக்கு மேல புதன் வந்து உங்களுக்கு வக்ரம் வேற ஆகிறார். அப்ப வக்ரம்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் அதிவேகமாக செயல்படுவீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்வதை விட இன்னும் இரட்டிப்பு மடங்கான லாபத்தையும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமா கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதன் வக்கரமாகிறது 18ஆம் தேதி, வக்ர நிவர்த்தி ஆகிறது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. அப்ப ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் காசு, பணம், அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான விஷயங்கள், தொழில், லாபம், இது எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து அதிகப்படுத்தி கொண்டே போறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யார் உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டிலே பலமா இருக்கிறார். அருமையான அமைப்பு. பூர்வீக சொத்து, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, நல்ல குரு அமைஞ்சு வர்றது, நிறைய தீர்த்த யாத்திரை போறது, உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 தந்தை ஸ்தானம். தந்தைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்ப அது விலகிறது. அதே போல அவரே 2 குடையவராக இருக்கிறதுனால காசு ஒண்ணு சொத்து சேர்க்கை ஏற்படுறது, பொருளாதார வளர்ச்சி, உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை, உங்க பேச்சை கேட்டு இல்லாத நடக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ஒரு மாசம். 9ஆம் அதிபதி 9ல இருந்தா கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுல அதிகமா செஞ்சீங்கன்னா கடவுளே உங்க கூட இருந்து எல்லாமே செய்து கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 3 மற்றும் 8ஆம் அதிபதி போய் மறைறது ஒரு யோகம். மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கூடவே கேது இருக்காரு. அப்ப கேதுன்னா ஞானம், அறிவு, பிரபஞ்சம், பிரபஞ்சத்துடைய சக்தி, இதெல்லாமே சொல்லலாம். அப்ப 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ல் மறையும் பொழுது கொஞ்சம் உங்க கூட பிறந்தவங்கிட்ட கவனமா இருக்கணும். மனைவி வழி, கணவர் வழி உறவுகள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அல்லது ஏதாவது மருத்துவ செலவுகள்
அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். கொஞ்சம் அதிகமான ஹார்ட் எஃபர்ட் போட்டு செய்யணும். திடீர் பணம் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா பண இழப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அங்கதான் இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ள வந்துடும். அது உங்களுக்கு யோகமா மாறிடும். அப்ப இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது குரு. குரு 10ல் இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் வீடு மனை சொத்து சுகத்தை பார்க்கறதால எப்படி பண வரவு உண்டு. கோச்சாரப்படி என்னதான் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது வரைக்கும் எப்படி பணம் ரோல் ஆகியே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ரம் ஆகிறார். 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் யோகமே. ஏன்னா அவர் 5, 6 கூடையவர். குழந்தை, குலதெய்வம், கடன், நோய் இது எல்லாத்தையுமே சனித வாங்கியிருக்காரு. சனி வக்ர பேச்சு நம்ம தனியா ஒரு பதிவு போடுவோம். அடுத்தது இப்போ இதற்குண்டான பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க ஜாதகம் சனி வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே யோகமா மாறி உங்களுக்கு செயல்படும். ஒருவேளை சனி வக்ரமாக இல்லை, இது சார்ந்ததுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன். சூரியன் அப்படிங்கிறது வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், தீர்த்த யாத்திரை போறது, கொஞ்சம் பயணங்கள் அதிகமாகிறது, உடம்பு வலி வர்றது, அதீத தூக்கத்தை கொடுக்கறது, இதெல்லாமே அயன சயன போகஸ்தானம் இல்லையா 12ஆம் இடங்கிறது. அப்போ அந்த 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்போ தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போறது, ஏதாவது தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது, இதெல்லாம் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதனோட சேரப்போகிறார். இத்தனை காலகட்டங்கள் சூரியன் குரு சேர்ந்து சிவராஜ யோகமா பெயர் போல கொடுத்துட்டு இருந்துக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதனோட சேரும்பொழுது புதாத்திய யோகமாக வேலை செய்யும். 9ஆம் இடமும் நல்லா வலுத்திருக்கு. புதாத்திய யோகம் இருக்கும்போது உயர்கல்வி படிக்கலாம், படிப்புக்கு அடுத்த படிக்கு போகலாம், வேற ஏதாவது படிக்கலாம், அல்லது நல்ல படிப்பை செலக்ட் பண்ணி படிக்கலாம், அல்லது படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம இருந்தாலும் அதற்குண்டான வேலை கிடைப்பது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்னா கல்வி, கேதுன்யா ஞானம். அப்போ சூரியன் கூட சேரும் பொழுது இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இந்த மாதம் சூரியனும் புதனும் சேர்ந்த புதாத்திய யோகம் எப்படி படிப்புல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமா கொடுத்துரும். சோ அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு விதையாக கூட இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே உண்டு. தைரியமாக இருக்கலாம். இதெல்லாமே உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். அதே போல கன்னிராசிக்கு ஒரு 50-60% யோகமான காலகட்டங்களே அப்படிங்கிறதையும் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடியிலே சரணம்.